So, the 7th chapterல நம்ம என்ன பார்த்தோம்? How Brahma is originated, அவர் எப்படி வரார், சதுர்தச லோகத்தையும் படைச்ச இந்த கடவுள், அதற்கும் மேல சத்தியலோகத்துல உங்க பிரம்மா வச்சிருக்கார், அந்த இடத்துல அவரு இருக்கார். அங்க இந்த பிரம்மா ரஜோகுணத்தால தூண்டப்பட்டு படைப்பு தொழில செய்யணும், படைக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது he cannot, அவரால முடியல, சிந்தா குலமா இருக்கார். he's filled with சிந்த, worried, என்ன இது என்னால முடியலையே அப்படின்னு. then he hears a voice, தப்பா தப்பா அப்படின்னுட்டு. தபஸ் பண்ணுங்கிற குரலை கேட்டுட்டு he went under water, where the உலகம் அங்க இருந்தது இல்லையா, பூமி படைச்சிட்டு God has kept it under water. அங்க போய் வாட்டர்ல இருந்து திவ்ய சஹஸ்ர வருஷம், சஹஸ்ர திவ்யம், ஸோ டிவைன் 1000 years. நான் சொன்னேன் நம்மளோட டிவைன் 1000 years நம்மளோட 3,60,000 years அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது பிரம்மா தபஸ் பண்ணி வந்த உடனே தான் he was taken by God to வைகுண்டம். ஸோ வைகுண்டம் எப்படி இருக்கும், இப்போ வைகுண்டத்தை பத்தி பட்டத்ரி சொல்ற எப்படி எல்லாம் இருக்கும். இப்ப அங்க மாயையே கிடையாது, யாருக்குமே சோகம் கிடையாது, விமோகம் கிடையாது, குரோதம் கிடையாது, எல்லாருமே அப்படியே இருக்கா. ரொம்ப சுப்ரீம் பிளிஸ், எட்டர்னல் பிளிஸ், கடவுள்கிட்டேருந்து நம்மளுக்கு வரக்கூடிய எல்லா விதத்தோடையும் உயர்ந்த பக்தி அங்க இருக்கும், உயர்ந்த கடவுளுடைய கருணை அங்க இருக்கும். எல்லாமே எதெல்லாம் நம்ம கிரேட்டஸ்ட் அப்படின்னு இன்ஃபினிட்டி, டு த பவர் ஆஃப் இன்ஃபினிட்டி போட்டுக்கலாம், எல்லாம் அங்கதான் இருக்கு, எங்க வைகுண்டத்துல. ஓகே, அப்போ now we'll go to the 5th ஸ்லோகம். யஸ்மின் நாம சதுர்புஜா ஹரிமண ஷ்யாமாவதாத த்விஷோ நானாபூஷண ரத்ன தீபித திஷோ ராஜத்விமானாலயாः பக்தி பிராப்த ததா விதோன்னதபதா திவ்யந்தி திவ்யா ஜனாः தத்தே தாம நிரஸ்த சர்வசமலம் வைகுண்ட ரூபம் ஜயேத். யஸ்மின் நாம சதுர்புஜாः ஹரிமணி ஷ்யாமாவதாத்த தத்விஷः. அப்ப எப்படி இருக்கான், யஸ்மின் நாம சதுர்புஜாக, அப்ப யாரு இருக்கலாம் அங்க four arms, 4 பூஜங்களுடைய. அப்போ எந்த இடத்துல யஸ்மின் நாம, எந்த இடத்துல, இன் விச், எங்கு 4 கரங்களுடைய ஹரிமணி ஷ்யாமா வதாத்த த்விஷ. அப்போ எப்படி இருக்கான்னா, ஹரிமணி ஷ்யாமா அவதாத்த த்விஷ அப்படின்னா, ஹரிமணைய இவ ஷியாம அவதாதித்த அப்படின்னா என்ன, ஷியாமா அவதாத்தா த்விட் ஏஷாம் தே. அங்க என்னெல்லாம் இருக்காங்களாம், அங்க டிவைன் பீயிங்ஸ், சதுர்புஜாகாங்கிற. ஓகே, சதுர்புஜாகா அங்க இருக்கிறவா எல்லாரும் எப்படி இருக்காலாம் அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் இல்ல, அதாவது இந்த வைகுண்டத்துல இஸ் நாட் சீயிங், நம்ம மகாவிஷ்ணு மட்டும் பார்க்கலையா, அவர் திவ்ய புருஷர்களை பார்க்கிறார். ஓகே, இப்போ அவங்க எல்லாரும் எப்படி இருக்காங்களான்னா, அது எப்படின்னா காம்ப்ளெக்ஷன், அவளோட ஹரிமணி ஷ்யாம அவதாத்த த்விஷக அப்படின்னா அவளோட அந்த அந்த காம்ப்ளெக்ஷன் அவளோட பார்த்தோம்னா, அந்த ஷியாம, அதாவது நீல வருணம், எல்லாருமே அந்த நீல வருணமா அப்படியே ஜொலிச்சுட்டு இருக்காளாம். ரொம்ப அப்படியே அந்த நீல வருணமா இருந்தாலும் அப்படியே ஜொலிக்கிறதுதான். அந்த நீல வருணம் எதோட கம்பேர் பண்ணியிருக்காருன்னா, அந்த ப்ளூ சஃபயர் நம்ம சொல்லுவோம்ல இங்கிலீஷ்ல, அது தமிழ்ல எப்படி சொல்லுவான்னு தெரியல, நீலம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா ப்ளூ சஃபயர் வேற, அந்த நீலக்கல் அப்படிங்கிறது கொஞ்சம் டார்க் நீலமாவே இருக்கும். அந்த சஃபயர் ப்ளூங்கிறது ரொம்ப ஒரு அழகான பிளசன்ட் டு த ஐயா இருக்கும். அது
கண்ணுக்கு ஒரு ரொம்ப இனிமையா இருக்கும். அந்த மாதிரி எல்லாருமே ஜொலிக்கிறாளாம். எப்படி இருக்கலாம்? நானா பூஷண ரத்ன தீப திசக. ஓகே, அப்போ எப்படி இருக்கான்னா நானா பூஷண, நானானா வேரியஸ், பலவிதமான பூஷணங்கள், ஆபரணங்கள், ரத்ன தீபித்த திசக. அப்போ அது எப்படி இருக்கான் பாருங்களேன். அந்த பட்டத்திரியோட அந்த இங்க வந்து அந்த இதுதான் உப்புமையாதான். நம்ம காளிதாசரை சொல்றோம் உபமானம் சொல்லிட்டு, இங்க பாருங்க பட்டத்திரி எப்படி எழுதுறா. அந்த அவ போட்டு இருக்கிற அந்த ரத்னங்கள் எப்படி இருக்கான்னா 4 திசைகளையுமே பளிச்சுன்னு ஆக்கிடுறதா. அப்ப அந்த ரத்தினங்கள் அப்படி ஜொலிக்கிறதாம். அவ போட்டு இருக்கிற ரத்தினங்கள்லாம் எப்படி இருக்கான்னா எல்லா திசைகளையும் திசக தீபித்த திசக, அந்த அந்த இதையெல்லாமே ஒளிர வைக்கிறதாம். இந்த திசைகள் எல்லாம் ஒளிர வைக்கிறது. ஆல் தி டிரெக்ஷன்ஸ் ஆர் லிட் அப் பை த ஆர்னமெண்ட்ஸ். எந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ்? தேர் ஆல் ஷைனிங். ஓகே, அப்ப ஜெம்ஸ், அதெல்லாம் பிரஷியஸ் ஜெம்ஸ், ரத்தனங்கள். அப்போ ராஜத் விமானலயா விமானாலயாக. என்னன்னா விமானம்னா என்னது? நம்ம ராமாயணத்துல புஷ்பக விமானம் பார்த்தோம். இவாலாம் அந்த விமானத்துல வராலாம். விமானம்னா என்னது? நம்ம விமானம்னா நம்ம வந்து ஏரோப்ளைனை தான் நினைச்சுப்போம். அந்த வைகுண்டத்துல இருக்கிறவாலாம் அந்த மாதிரி ஒரு ரத்தினங்கள் எல்லாம் போட்டுண்டு 4 கைகளுடைய நீல மேக சியாமலன் மாதிரி அந்த சியாமல நிறத்துல ஆபரணங்கள்லாம் அப்படியே ஜொலிச்சுண்டு அவள்லாம் எதுல வரலாம்? ஏரியல் அதாவது விமானத்துல, இந்த புஷ்பக விமானம் மாதிரி பறக்கிற விமானம், அந்த ரதங்கள், பறக்கிற ரதங்கள். சோ பாருங்க நீங்க ஜஸ்ட், அதாவது சிலதெல்லாம் வந்து நம்மளால இமேஜின் தான் பண்ண முடியும். கரெக்டா? இப்ப சீதையை வந்து அந்த விமானத்துல கூட்டிட்டு போனா ராவணங்கும் போது நம்மளால இமேஜின் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு விமானத்துல அதே அந்த சீதையை திருப்பி கூட்டிட்டு வரும்போது எத்தனை பேர் அந்த விமானத்துல ஏறிண்டு வரா? புஷ்பக விமானத்துல இல்லையா? கூடவே எல்லாரும் ஏறிண்டு வரா. விபீஷணன்ல இருந்து சுக்ரீவன்ல இருந்து நாங்களும் வரோம்னு வரா. சோ அது மாதிரி அந்த விமானம். அப்ப இவெல்லாம் எப்படி இருக்காலாம்? எந்த மாதிரி ஒரு சொகுசா அப்படி சொல்லலாம். எவ்வளவு வந்து சந்தோஷமா இருக்கா, திவ்யமா இருக்கா, எவ்வளவு ஜொலிச்சுன்னு இருக்கா. இதெல்லாம் தான் தீஸ் ஆர் ஆல் திங்ஸ். அப்போ பக்தி பிராப்த ததா விதோன்னப்த பதா. சோ நம்ம நினைக்கிறோம், சே வைகுண்டத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் என்ன யோகம், அவள்லாம் அவ பாட்டுக்கு புஷ்பக விமானம் மாதிரி விமானத்துல போயின்னு இருக்கா, ஆபரணங்கள் எல்லாம் தரிச்சுட்டு இருக்கா. அந்த ஆபரணங்கள்லாம் எப்படி இருக்கு? ஒரு திசைகளை எல்லாம் ஒளிர வைக்கிறதா. 4 திசை இருக்குன்னா 8 திசை சொன்னாலும் அந்த 8 திசையும் ஒளிர வைக்கிற மாதிரி அந்த ரத்தினங்களை அவள்லாம் தரிச்சுட்டு இருக்கா. ஆடைகள்லாம் அந்த மாதிரி போட்டு இருக்கா. 4 புஜங்களோட இருக்கா. ஆனா யார் அவள்லாம்? கரெக்டா? அடுத்ததுதான் பட்டத்திரி சொல்றார், பக்தி பிராப்த ததா விதோன்னப்பதா. யாருக்கெல்லாம் இது கிடைச்சிருக்கு? அந்த பக்தியால இந்த விதோன்ன உன்னத பதா. ஓகே, உன்னதம், இந்த விதமான ததாவிதக உன்னத பதாகா. இப்ப இந்த உன்னதமான பதவி யாருக்கு கிடைச்சிருக்கு? பக்தியால. யாரு வந்து கடவுள்கிட்ட பக்தியோட இருக்காளோ, அந்த ரொம்ப பக்தியா இருந்து அவளுக்கு கடவுள் வந்து இந்த வைகுண்டத்துல, அதான் சொல்றல வைகுண்ட பிராப்தி அப்படின்னு சொல்றாங்கல்ல. இட்ஸ் நாட் அன் ஈஸி வேர்ட். எவ்ரிபடி கெட்ஸ் மோக்ஷம், பட் ஹவு மெனி பீப்புள் கோ டு வைகுண்டம்? இட்ஸ் டிஃப்ரெண்ட். எல்லாருக்கும் மோட்சம் வேணும்னு மோட்சம் கிடைக்கலாம், பட் வைகுண்ட பதவி கிடைக்கிறதுங்கிறது என்னதுங்கிறது தான் பட்டத்திரி இப்ப இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. அப்போ வைகுண்டம் யாரு? அத்தியந்த பக்தி டுவர்ட்ஸ் காட். இந்த குருவாயூரப்பன் கிட்ட பக்தி, அவ்வளவு பக்தி வச்சிருக்கிறவா அந்த வைகுண்ட பதவி அடைஞ்சவாளுக்கு தான் அந்த திவ்யாகா ஜனாகா. அந்த டிவைன் பீப்புள், திவ்யமானவர்கள், ஜனாகா, அந்த பீப்புள். இப்ப வந்து என்ன சொல்ற, யாரெல்லாம் வந்து அவர்கிட்ட உத்தமமான பக்தி வச்சுண்டு அவ வந்து வைகுண்ட பிராப்தி அடைஞ்சிருக்காளோ அவ வந்து இந்த மாதிரி எல்லாம்
தீவியந்தி. தீவியந்தினா they all shine. அவ எல்லாரும் they shine. அவதான் அந்த மாதிரி ஷைன் பண்ணறா. ஓகே. நிரஸ்த சர்வ சமலம் வைகுண்ட ரூபம் தத் தே தாமா ஜயேத். அப்போ எப்படி இருக்கான்னா, நிரஸ்த சர்வச மலம் அமலம் மலம் சர்வச மலம் எல்லா விதமான அதாவது அழுக்குகள், எந்த விதமான அவளோட கிட்ட வந்து எந்த விதமான என்ன சொல்றது, அமலமே இல்ல, மலமே இல்ல, சாரி, அமலமா இருக்கா. ஓகே, நிர்மலமா இருக்கா, வெரி பியோர், வெரி பியோர். அந்த பியூரா இருக்கிறவா, ஓகே, அவளுக்கு எந்த விதமான ஒரு அழுக்கே இல்லாதவா, தன்னுடைய குணங்கள்ல அழுக்கே இல்லாம, உன்னுடைய எந்த விதமான வேற எண்ணங்களும் இல்லாம உன்கிட்ட தூயமான பக்திய செலுத்தி அவள்லாம் இந்த வைகுண்டத்தை பிராப்தி அடைஞ்சிருக்கா. வைகுண்ட ரூபம் தத் தே தாமா. அப்போ உன்னுடைய வீடு தாமா, உன்னுடைய வீடு அதுதான் வைகுண்டம். அந்த வைகுண்டத்துலதான் எல்லாரும் இருக்கா. இந்த வைகுண்டத்துல எப்படி இருக்கா எல்லாரும், 4 கரங்களோடையும், எல்லாருமே நீல முகங்களோடையும், அவளுடைய உடம்புல இருக்கிற அந்த ஜுவல்ஸ் எல்லாமே ரத்தினங்களால இருக்கு. அந்த ரத்தினங்கள்லாம் திசைகள் எல்லாத்தையும் தன்னுடைய ஜோதினால ஒளிர்விக்கிறது. அப்ப அவெல்லாம் எப்படி இருக்கா, அதே எங்க இருக்கான அவெல்லாம் அந்த ஏரியல் கார்ஸ் அப்படிங்கிற அந்த புஷ்பகம், அந்த விமானம், புஷ்பகம் சொல்லக்கூடாது இந்த இடத்துல, பறக்கிற விமானங்கள், அதாவது விமானத்துல இருக்கிற மாதிரி இருக்கா. அந்த ஹை ஸ்டேட், அந்த பதவிக்கு எப்படி போறா, உங்ககிட்ட இருக்கிற பக்தி, அந்த எந்த மாதிரி பக்தி, எந்த விதமான கல்மிஷமும் இல்லாத ஒரு பக்தி. கடவுள் எனக்கு இது குடு அப்படின்னு கேட்கிற பக்தி கிடையாது, நீயே எனக்கு எல்லாம் அப்படின்னு வைக்கிற கல்மிஷமே இல்லாத அந்த பக்தியை வச்சுதான் அவ இந்த வைகுண்டத்துக்கு வந்திருக்கா. ஓகே, தட் இஸ் வாட் த 5th ஸ்லோகம் says. ஓகே. நானா திவ்யவதூஜனைர விவ்ருதா வித்யுல்லதா துல்யயா விஸ்வோன் மாதன ஹிருத்ய காத்ரலதயா. நான் ராகத்தை மாத்திட்டேனோ, சாந்திரானந்தாவபூதாத் நானா திவ்யவதூஜனை ரவிபுத்தா வித்யுல்லதா துல்யயா விஸ்வோன்மாதன ஹிருத்ய காத்ரலதயா வித்யோதிதா சாந்தரா த்வத்பாதாம்புஜ சௌர வைக குதுகா லக்ஷ்மி ஸ்வயம் லக்ஷ்யதே யஸ்மின் விஸ்மயனீய திவ்ய விபவம் தத்தே பதம் தேஹிமே. எனக்கு குடுங்கிற நானா திவ்ய வது ஜனைஹி அபிவிருதா வித்யுல்லதா துல்யயா அப்படிங்கிற நானா திவ்ய வது ஜனைஹி. அப்போ வது ஜனைஹி யாரு, நானா திவ்ய, அவளும் திவ்யவா இருக்கலாம். வது, வதுனா நம்ம லௌகிக சம்ஸ்கிருதத்துல வதுங்கிறவ ஒரு பிரைடு. ஓகே, வதுங்கிறது நம்ம பிரைடுன்னு எடுத்துக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல வந்து they are all divine women அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகே, அவெல்லாம் எப்படி இருக்கா, நானா திவ்ய வது ஜனைஹி அபிவிருத்தா வித்யுல்லதா துல்யயா விஸ்வோன் மாதன ஹிருத்ய காத்ர லதயா வித்யோதி தாசாந்தரா. ஓகே, இப்ப இது வரைக்கும் எடுத்துப்போம். இப்ப யஸ்மின் எடுத்துப்போம். எந்த இடத்துல எப்படி இருக்கா, அந்த வைகுண்டத்துல எப்படி இருக்கான்னா, இப்ப இவா மட்டும் இல்லையா, இவாள்லாம் சொல்றா, அந்த புருஷாலாம் இருக்கா, 4 கரங்களோட இருக்கா, அவள்லாம் வந்து ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு இருக்கா. அவ மட்டும் இல்ல, அடுத்தது அழகான பெண்மணிகள் இருக்காளாம். எப்படி இருக்காளாம், ரொம்ப திவ்யமான பெண்மணிகள். அவ எப்படி இருக்காளாம்னா வித்யுல் லதா துல்யயா, வித்யுத்
வித்யுத்னா ரெண்டு மீனிங் உண்டு. ஒண்ணு வந்து மின்னல், லைட்டனிங், இன்னொன்னு வந்து எலக்ட்ரிசிட்டி சம்ஸ்கிருதத்துல. இப்ப வந்து இந்த இடத்துல வந்து அவளை பார்க்கும் பொழுது ஒரு மின்னல் மாதிரி இருக்கா. அந்த மின்னல் வந்தா எப்படி இருக்குமோ அந்த கண்களுக்கு அப்படி ஒரு இதா இருக்கா. கண்கள் அப்படியே ஒளி, அந்த ஒளி வந்து நம்ம கண்ணை அடிக்கும்ல, கண்ணுல வந்து அந்த மாதிரி இருக்கு. அந்த மின்னலை போல இருக்கிற பெண்மணிகள்லாம் அங்க இருக்கலாம். எப்படிப்பட்டவா? நானா திவ்ய வது ஜனைகி அபிவிருத்தா. ஓகே, அவ இருக்கா அங்க. ஐயா பாரலாம். விஸ்வோன் மாதன ஹிருத்ய காத்ர லத்தையா. காத்திரம் அவளோட பாடி எப்படி இருக்கான்? லத்தையா, லத்தா மாதிரி இருக்கான். லத்தானா என்ன? கொடி. கொடியிடை உடையவள்னு தமிழ்ல சொல்லுவாளே. அப்போ அந்த கொடி இடையோட இருக்கான் அவள்லாம். ஓகே, அந்த கொடியோ இடையோட இருக்கிறவா, அவ்வளவு அழகா இருக்கிறவாள எப்படி இருக்கான்? விஸ்வன் விஸ்வ உன்மாதன ஹிருத்ய காத்திரத்தையா. ஓகே, அவன் எப்படி இருக்கான்? அந்த உருவம் வந்து எல்லாரையும் அட்டாக் பண்ணாரு. அந்த பார்த்தோன்னே எல்லாருமே ஆக்கர்ஷணம் ஆயிடுறான். யார பார்த்தோன்னு? அந்த விமென் ஹூ ஆர் தேர், த லேடிஸ், அந்த அந்த டிவைன். அதெல்லாம் சாதாரண விமென் எல்லாம் கிடையாது, அவள்லாம் டிவைன். ஓகே, திவ்ய, அதான் போட்டார், திவ்ய வதுன்னு போட்டுட்டார் அவர் வந்து. ஓகே, அவள்லாம் திவ்யமானவா. வது ஜனகி, அவள்லாம் அங்க இருக்கா. இந்த அவள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப என்னமா ரொம்ப அழகா இருக்கா. ரொம்ப ஸ்லெண்டரா இருக்கா, பியூட்டிஃபுல்லா இருக்கா. அவளோட உருவத்தை பார்த்து அந்த ரூபத்தை வந்து எல்லாரையும் வந்து ஆகர்ஷிக்கிறது. வித்யோதி தாஷாந்தரா. ஓகே, அவளால என்ன ஆகுதுன்னா, அவள் வந்து ஒரு மின்னல் மாதிரி இருக்காளாம். அவளாலையும் எல்லா திசைகளுமே இது பிரைட்டா இருக்கு. ஓகே, ஆல்ரெடி இவா போட்ட ரத்தினங்களே எல்லா திசைகளையும் ஒளியமயமா ஆக்குறது. இந்த பெண்மணிகள் வேலை அவ்வளவு அழகா இருக்காளாம். அவ வந்து எப்படி இருக்கா? மின்னல மாதிரி இருக்காளாம். அவளாலையும் அவளுடைய அழகுனாலையும் அவளுடைய ரூப சௌந்தரியம், லாவண்யம், எப்படி வேணாலும் வச்சுக்கோ, இத்தனை அப்ஜெக்டிவ் வேணாலும் கொடுக்கலாம். அவளுடைய லாவண்யமோ சௌந்தரியமோ எல்லாமே வந்து அதுவும் அந்த திசைகள் எல்லாத்தையும் வந்து லைட் பண்ணுறதா. ஓகே, அப்புறமா லக்ஷ்மி இந்த இடத்துல சொல்றார். ஆமா, தயா வித்யோதி லாசாந்தரா லக்ஷ்மி त्वत् பாதாம்புஜ சௌர பைக குத்துகாத். லக்ஷ்மி, லக்ஷ்மி தாயார் எப்படி சொல்ற? துவத் பாதாம்புஜ சௌரபை பிரைக்க குத்துகாத். அதாவது உன்னுடைய பாதாம்புஜம், பாதம் அம்புஜம், பாதம் அம்புஜம் எஸ்ய சக பாதாம்புஜ அப்படிங்கும் பகுபிரீகி அந்த இடத்துல. இங்க வந்து பாதாம்புஜ சௌர வைக்க குத்துகாத். அப்போ இந்த பாதம் உன்னுடைய பாதம். இப்ப லக்ஷ்மி தேவினா நம்ம வந்து நிறைய படங்கள்ல பார்த்திருப்போம். ஆதிசேஷன் மேல மகாவிஷ்ணு படுத்துட்டு இருப்ப. லக்ஷ்மி தேவி வந்து அவரோட காலடியில வச்சு உட்கார்ந்துட்டு அவரோட காலை பிடிச்சு விடுற மாதிரிதான் நம்ம இமேஜின் பண்ணுவோம். அப்படிதான் நம்மளுக்கு எப்பொழுதுமே மனசுல வந்து வரும். அப்போ அதை தான் சொல்றாரு அவர். லக்ஷ்மி தேவி வந்து உங்களுடைய அந்த பாதங்களுக்கு எந்த மாதிரி பாதம்? அம்புஜம் போன்ற, கமலம் போன்ற, கமலம் தாமரை போன்ற அந்த பாதங்கள்ல அதுல இப்ப என்ன இருக்கான்னா அம்புஜ சௌர, அது சௌர பைக்க குத்துக்கார். அதுல இருந்து ஒரு சுகந்தமான வாசனை வருதான். அவளுக்கு அந்த வாசனை வருதான் எங்க? கடவுளுடைய பாதத்துல இருந்து. அண்ட் ஷீ இஸ் வெரி மச் அட்டாச்ட். அந்த பாதத்து மேலேந்து வரக்கூடிய அந்த வாசனையாலேயே லக்ஷ்மி வந்து அப்படியே அங்க அப்படியே ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆயிடுறாளாம். ஸ்வயம் லட்சியத்தே விஸ்மயி எதி வியவிபவம். ஓகே, இப்ப என்ன? விஸ்மய நீய திவ்ய விபவம். ஓகே, இப்ப என்ன ஆயிடுறது? லக்ஷ்மி வந்து அங்க உட்கார்ந்துருக்கா. நம்ம பார்க்கும்போது
அந்த இடத்துல லக்ஷ்மி இருக்கா. ஆனா எங்க இருக்கா? உன்னுடைய தாமரை பாதங்கள். இங்கதான் நம்மளால லக்ஷ்மிய பார்க்க முடியாது. இதெல்லாம் வைகுண்டத்துல இருக்கிற காட்சிகளை பட்டத்திரி வந்து வர்ணிக்கிறார். ஓகே. விஸ்மயி விஸ்மய நீய திவ்ய விபவம். ஓகே. அப்போ வந்து தே தத் பதம். அப்போ என்ன இருக்கான்னா அந்த விஸ்மை ஆச்சரியப்படுற அளவுக்கு அங்க வந்து என்ன இருக்கா அந்த இடத்துலனா என்ன சொல்றது, தனங்கள், எல்லா செல்வங்கள், தனம் சொல்லக்கூடாது, எல்லா செல்வங்களும் அந்த இடத்துல இருக்கா. என்ன செல்வம், வாட் எவர் யூ யூ ஆஸ்க் அண்ட் யூ கெட் அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி நீங்க எதை, இந்த செல்வம் வேணும் அந்த செல்வம் வேணும்னா எல்லா செல்வங்களும் கடவுளுடைய பாதத்துல இருக்கா. அங்க லக்ஷ்மி தேவி அந்த பாதத்தோட அட்டாச் ஆயிருக்காங்களா. ஓகே. அங்க இருக்கா. தே தத் பதம் மே தேஹி. நீ வந்து அந்த பதம், அந்த வீடு, அந்த வைகுண்ட பதம், அந்த அந்த உன்னுடைய அந்த பதவி, அந்த வைகுண்டத்துல இருக்கிற நானும் இருக்கக்கூடிய, அதாவது மே தேகிங்கிற எனக்கு கொடு, எனக்கு கொடு குருவாயிரப்பா. நீ வந்து லக்ஷ்மி தேவி உன் கால் பக்கத்துல உட்கார்ந்துருக்கா. அங்க இருக்கிறது எல்லா விதமான செல்வங்களும் எல்லா ஐஸ்வர்யங்களும் நிரம்பி இருக்கிறது. ஓகே. அப்ப இவர் என்ன கேட்க போறாரு? இவர் என்ன எனக்கு வைரம் கொடு வைடூரியம் கொடு நான் கேட்க போறாரு? இல்ல, எனக்கு ரோகம் எதுவும் இல்லாம இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை கொடுன்னு தான் கேட்க போறாரு. சோ எனக்கும் அந்த உன்னுடைய அந்த வீட்டுல எனக்கும் ஏதாவது கொஞ்சம் இடம் கொடு, எனக்கும் நீ அந்த வைகுண்டத்துல எனக்கும் ஒரு பதவி கொடுன்னா என்ன அர்த்தம்? எனக்கும் ஒரு இடம் கொடு. ஓகே. அதுதான், that is what is saying the 6th ஸ்லோகம். நானும் அங்க வரேன், எனக்கும் உன்னுடைய வீட்டுல வந்து குடு. ஏன்னா லக்ஷ்மி தேவியே அங்க இருக்கா. அங்க நிறைய பெண்மணிகள்லாம் அழகானவா இருக்கா. அவள்லாம் எப்படி இருக்கா? அழகா இருக்கா, எல்லாரையும் ஆக்கர்ஷிக்கிறா. அவளுடைய அழகுனாலையும் அந்த திசைகள் எல்லாம் ரொம்ப இதாயிருது, இலுமினேட் ஆறுது. சோ இந்த மாதிரி இந்த வைகுண்டத்துல வந்து நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாம ஆச்சரியப்படத்தக்கன எல்லா விதமான ஐஸ்வரங்களும் இருக்கு. அங்க எனக்கும் ஒரு இடம் கொடு. ஓகே. அத அடுத்தது தத்ரைவம் பிரதிதர்ஷிதே நிஜபதே ரத்னாசனாத்யாசிதம் பாஸ்வத் கோட்டிலசத் கிரீட கட்டகாத்யா கல்ப கல்பதி பிராகிருதி ஸ்ரீவத்சாங்கித மாத கௌஸ்துபமணி ಛಾಯಾ ருணம் காரணம் விஸ்வேஷாம் தவ ரூபமைக்ஷத விதி தத்தே விபோ பாதுமே. தத்ர, தத்ரனா எங்க? வைகுண்டத்துல. ஏவம் பிரதிதர்ஷித்தே, பிரதிதர்ஷித்த நீ உன்னை இந்த மாதிரி ஒரு இடத்துல, இந்த மாதிரி ஒரு ரூபத்துல, இந்த மாதிரி ஒரு விதத்துல நீ உன்னை காமிக்கிற. நிஜபதே, உன்னுடைய சீட்ல, உன்னுடைய இடத்துல. ரத்னா சனாத்யாசிதம், இந்த வைகுண்டத்துல திரியறவாளே இவ்வளவெல்லாம் ரத்தினங்களும் இந்த போட்டுண்டு அவளே போயின்னு இருந்தானா, அப்போ வைகுண்டத்தோட அதிபதி எப்படி இருக்க மாட்டார்? அததான் சொல்றார். இந்த மாதிரி இருக்கிறதுல நீ எப்படி இருக்க? உன்னுடைய சீட்டுல, உன்னுடைய இடத்துல ரத்னா சனாத்யாசிதம். அப்ப என்ன சொல்றாருன்னா, நீ வந்து உன்னுடைய ரத்தினங்களால ஆசனம் தியாசித்தம், உன்னுடைய ஆசனம் எப்படி இருக்கான்? ரத்தினங்களாலேயே ஆசனமேவா. கடவுளுக்கு ரத்தினத்தினால ஆசனம். அது வந்து எப்படி இருக்கு? பாஸ்வத் கோட்டி லசத் கிரீட்ட கட்டகாத்யா கல்ப தீபா தீப்ராகிருதி. அது எப்படி பிரிக்கணும்னா, பாஸ்வதாம் சூர்யானாம் கோட்டையக இவ லசந்தக கிரீட்ட கட்டகாத்யாக ஆகல்பாக
அலங்காராக தைஹி தீப்ரா ஆக்ருதிஹி யஸ்ய தத்து. பெரிய அது இது பகுவேகி. இட்ஸ் ஓகே, நம்ம அதெல்லாம் பார்க்க வேண்டாம். இப்ப என்னெல்லாம் இருக்காங்க, சூர்யானா கோட்டி இப்படி இருக்கான். கோடி சூரியங்கள் ஜொலிச்சா என்ன, இப்படி கோடி, ஒரு சூரியனுக்கே இவ்வளவு லைட்டு, அப்ப கோடி சூரியன்கள் அந்த இடத்துல இருந்தா எப்படி இருக்கும்? அப்புறம் என்னெல்லாம் ஆபரணங்கள், பிரேஸ்லெட்டு, மிச்ச ஆபரணங்கள் எல்லாத்துலயும், அந்த ஆபரணங்கள் எல்லாம் எல்லாத்துலயுமே என்ன ஜோதி இருக்காம்னா, அந்த ஆபரணங்களை தான் சொல்றா. எல்லாம் கட்டக, கிரீட்ட, காத்யா, கல்ப, தீப், பிராகிருதி. யாரோட ஆக்கிருதி? பாஸ்வத். எப்படி சூரியனோட கோட்டி சூரியனோட அளவு ஷைனிங். அந்த கிரீடம், அது கட்டம், அது என்னெல்லாம் போட்டு இருக்காரோ, என்னெல்லாம் ஆர்னமெண்ட்ஸ் அவர் போட்டு இருக்காரோ, அது எல்லாமே கோடி சூரியங்கிறதுனா சும்மா சாதாரண ஒரு கோடிங்கிறது இட்ஸ் நாட் அ நம்பர், இன்யூமரபிள். அதாவது கணக்கில் அடங்காத ஒரு சூரியனோட ஒளி எப்படி இருக்குமோ அந்த ஒளி இருக்கான் அவரோட இதுல. ஓகே. அப்புறமா ஸ்ரீவத் சாங்கிதம். அப்போ அவருக்கு அங்க ஸ்ரீவத் மார்க் இருக்கு இல்லையா? ஸ்ரீவத் சாங்கிதம். ஆத்த கௌஸ்துப மணி சாயா ரூபம். அது அது எப்படின்னா, ஆத்தஸ்ய அலங்கிருதஸ்ய கௌஸ்துப மணேகே சாயையா காந்தியா அருணம். சோ அந்த கௌஸ்துபம் அவர் போட்டு இருக்கிறது, ரவுண்ட் த நெக், அவரோட கழுத்துல போட்டு இருக்கிறது, அது வந்து எப்படி இருக்கான்னா, அந்த சூரியனுடைய ஒளினால அந்த கௌஸ்துபம் போட்டு இருக்காரே, அவருடைய கௌஸ்துபம் அந்த ஹாரம் மாதிரி, அது ரெட்டா மாறிடுறான். சூரியனோட ஒளிப்பட்டு அது வந்து சிவப்பா தெரியறதான். ஏன்னா அந்த சூரியன் அவ்வளவு கோடி சூரியனோட ஒளியில அந்த கௌஸ்துபம் வந்து. அடுத்தது விஸ்வேஷாம் காரணம் தவ ரூபம் விதிஹி ஐக்ஷத. ஓகே. இப்போ எப்படி இருக்கான் இந்த கௌஸ்துபம் வந்து? அது வந்து அருணம், அந்த சாயையா காந்தியா அருணம். அது அந்த அவளோட அந்த அந்த சூரியனோட அந்த நிழல் படுறதே, அந்த ஒளியை பட்டுறதே, அதுவே வந்து அந்த இது வந்து அருணமும். அந்த சூரியனோட ஒளிப்பட்டு அது சிவப்பு நிறமா இருக்கு. எது? அந்த கௌஸ்துபம். விஸ்வேஷாம் காரணம் தவ ரூபம் விதிஹி ஐக்ஷத. ஐக்ஷதன பார்த்தார். யார் பார்த்தார்? விதிஹி. விதிஹினா யாரு? பிரம்மா. பிரம்மா வந்து வைகுண்டத்துல இந்த ரூபத்தை பார்க்கிறார். இப்ப பிரம்மா வைகுண்டத்துக்கு வரும்போது முதல்ல என்னெல்லாம் பார்த்தாருன்னு பார்த்தோம் நம்ம. அந்த புருஷர்கள் எல்லாம் பார்த்தார், அப்புறம் பெண்மணிகள் எல்லாம் பார்த்தார், அப்புறம் வர்றாரு இங்க. ஓகே. தவ ரூபம் விதிஹி ஐக்ஷத விபோ தே தத் மே பாத்து. விபோங்கிறார் கடைசியில. விபோ பாத்துமே, அந்த ரூபத்தை எனக்கு காட்டக்கூடாதா குருவாயூரப்பா? நீ வந்து பிரம்மாக்கு அந்த ரூபத்தை காமிச்சிருக்கியே, உன்னுடைய வைகுண்டத்துல இருக்கிற பிரம்மால உன்னை பார்த்தார். யாரு? நீ யாரு? நீதான் எல்லா உயிரினங்களுக்கும் படைப்பாளி. பிரம்மா இஸ் கிரியேட்டட் பை காட் டு கிரியேட் எவ்ரிவன். நீ எங்க இருக்க? ஒரு ஒரு ஆசனத்துல இருக்க, அது ஃபுல் ஆஃப் ஜெம்ஸ், ரத்தினங்கள். ஓகே. அதுல வந்து உன்னுடைய ஆபரணங்கள் எல்லாமே கோடிக்கணக்கான சூரியன்களால இருக்கு. உனக்கு ஸ்ரீவத்சா மார்க் இருக்கு. நீ கௌஸ்துப ஹாரம் போட்டிருக்க. அந்த கௌஸ்துப ஹாரம் வந்து சூரிய ஒளியால ஒரு கலர் கொடுக்கறது, ஒரு சிவப்பு கலரை கொடுக்கறது. இந்த மாதிரி உன்னுடைய ரூபத்தை வந்து எனக்கு காட்ட மாட்டாயா அப்படின்னு சொல்லி பட்டத்திரி வந்து கேட்கிறார். போதுமா? சொல்லி ஸ்டாப் ஹியர். இன்னும் ஒண்ணு பண்ணலாமா? 8, 9, 10 நெக்ஸ்ட் கிளாஸ் பண்ணிக்கலாம். Already 4:48. Okay.